சீதா, இந்த ஹோட்டல்ல சில்லி பன்னீர் தான் ஸ்பெஷல். அதத்தான் மகா உனக்காக ஆர்டர் பண்ணிருக்கா. நீ சாப்பிடு. தேங்க்ஸ். என்னக்கா என் மேல இவ்ளோ அக்கறை? இவங்க நல்லவங்களா மாறிட்டாங்களா இல்ல நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரியலையே. சரி சரி, நீ சாப்பிடு. பிரியா, இந்த ஹோட்டல்லையே அதுதான் பெஸ்ட் டிஷ்ஷா. ஏய், அதுல ஒன்னு எடுடி. அப்படியா? சுட்டுட்டா போச்சு. போட்டும். டேய் பட போட. மகா, துரைய கண்டிச்சு வை. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏய், சின்ன புலத்தனமா பேசிக்கிட்டு சாப்பிடுறா பேசாம. அதனாலதான் அளவோட குடிங்கன்னு சொன்னேன். என் பேச்சு கேட்டீங்களா? பேசாம சாப்பிடுங்க. நீங்க எதுக்கு அவர் கூட தண்ணி அடிக்க போனீங்க? அதுக்காக தப்பு தப்பா பேசுவானா? அங்கிள், என்ன அங்கிள் நீங்க? வெளியே வந்திருக்கோம், இங்க வந்தோம் இப்படியா? பாத்தீங்களா, கண்டவங்கள அட்வைஸ் பண்ற மாதிரி நடந்துக்கிறீங்க. பேசாம சாப்பிடுங்க. என்ன ஆண்டி இப்படி சொல்லுதிய? நான் கண்டவளா? சீதா, உன்னை பேச வேண்டாம்னு சொன்னேன்ல, பேசாம சாப்பிடு. சரிம்மா. வீட்டுக்குள்ளேயே இருக்காம ஜாலியா ஒரு லஞ்சுக்கு போலாம் தான் இங்க வந்தோம். இப்படி பண்றீங்க? நான் ஒன்னும் தப்பா பேசலம்மா. இதோ இவன் தான். யாரா பேசுனது? அண்ணே, உன்னை கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சுனே. ப்ளீஸ் பிரச்சனை பண்ணாம சாப்பிடு. ஐயோ, புடவையில விழுந்துருச்சே. டிஷ்யூ இருக்கா? ஐயோ, என்னக்கா நீங்க பார்த்து சாப்பிட மாட்டீங்களா? இல்ல போய் வாஷ் பண்ணிட்டு வாங்கக்கா. ஏன் மேல எல்லாம் படுது போங்க. நான் டிஷ்யூவால. ஐயோ, நீங்க போய் வாஷ் பண்ணிட்டு வாங்கக்கா. ஏன் மேல எல்லாம் படுது. ஏய், மகா சித்தியே சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதை எடு. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். இருடி, தையக்காரி பார்க்காம இருக்கும்போது தானே எடுக்க முடியும். நீ இத ஃபர்ஸ்ட் சாப்பிடு. என்னாச்சு? இவ்ளோ ஸ்லோவா சாப்பிடுறீங்க? நல்லா ஃபாஸ்டா சாப்பிடுங்க. சூடு ஆறி போனா அப்புறம் நல்லா இருக்காது. ஏய், ஒன்னும் அவசரம் இல்ல. மெதுவா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. இப்போ நான் யாரு சொல்றதை கேட்கணும்? நீ கேட்கவும் வேணாம், எதுவும் பார்க்கவும் வேணாம். பேசாம சாப்பிடு. கல்பனா, என்னாச்சு? மருந்த கலக்கியாச்சா? இவளுக்கு எல்லாத்துலயுமே டவுட். மருந்தெல்லாம் கலக்கி டிஷ் டேபிளுக்கே வந்தாச்சு. கலந்தாச்சா? நீ கில்லாடி கல்பனா. மிளகா பொடி கலந்து எனக்கு காஃபி கொடுத்தால, அதுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்க வேண்டாம். அதுக்கு தான் இப்படி. சூப்பர் கல்பனா. ஏன் இன்னும் இவ சாப்பிடாமே இருக்கா? அதான் கல்பனா, எனக்கும் புரியல. சரி, வெயிட் பண்ணி பாப்போம். மேம், do you need any help? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சீதா, சாப்பிடு.
அந்த தண்ணி எடுத்து கொடுங்களேன். அவளே எடுத்துக்க வேண்டியதானே? நீ கண்டுக்காத, சாப்பிடு. அக்கா, இங்க இருந்து சில்லி பன்னீரை காணோம். எப்படி? எனக்கு இவ மேலதான்க்கா டவுட்டா இருக்கு. அவதான் எடுத்திருக்கணும். ஆமா ஆமா, இவதான் எடுத்திருப்பா. முழிக்கிற மொழியே சரியில்லை பாரு. சரி, நீ பிடிக்கலனா இவனை கொண்டு இருப்பான். கொலகாரப்ப டேய், கண்டிப்பா உன்னை கொண்டு இருப்பேன். அண்ணனால நீ உயிர் தப்பிச்ச. டேய், என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதா நீ? டேய், என்னடா பண்ணுவ? டேய், அவனை மர்டர் பண்ணிடுவேன். பண்றா. பேசாம சாப்பிட மாட்டீங்களா? மானத்தை வாங்காதீங்க, எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா, அங்கேயும் கொள்ள வரும்போது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. டேய், பேசாம சாப்பிடுங்கன்னு சொன்னேன், பேசாதீங்க. மகா, துரையை ஏன் குடிக்க அலோ பண்ண? சரியான டார்ச்சர். முதல்ல குடிக்க போனது சுபாஷ் தான், அண்ணன் இல்ல. அது சரி, நீ எப்பவும் உன் அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ? அர்ச்சனா சொன்னா. கல்பனா, தப்பா பேசாத. எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். எல்லாரும் ஒன்னா? அப்படி பார்த்தா இந்நேரம் அர்ச்சனாவுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிருக்கும். நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறேன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் சும்மா இருக்கியா? அதை எடுத்து சாப்பிடலாமா? சாப்பிட்டுட்டு தானே இருக்கும். திருடினதை சொன்னேன். அது அவ பார்க்காதப்ப எடுத்து சாப்பிடலாம். இரு. அக்கா, அங்க பாத்தியலா? சில்லி பன்னீர் கால் முளைச்சு அங்கன போயிருச்சு. வேணும்னா சொல்லி ஆர்டர் பண்ணிக்க வேண்டியதானே? எதுக்கு நமக்கு வந்ததை அவங்க எடுத்து சாப்பிடுறாங்க? அவங்களுக்கு திருடி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். ஏய், அவங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அத நைஸா கல்பனா சித்தி பக்கம் தள்ளிடு. என்ன 2 பேர் சாப்பிடாம அங்க பாத்துட்டு இருக்கீங்க? சீதாக்கு நான் ஆர்டர் பண்ணது அந்த சில்லு வண்டுங்க கல்பனை பக்கம் தள்ளி விட்டுருச்சுங்க. எதுக்கு? எல்லாம் வயிற்றுச்சல்மா. மகாலட்சுமி எனக்காக ஆர்டர் பண்ணாங்கல்ல, அதுக்குதான். இல்ல சீதா, கல்பனா தான் அந்த செல்லு வண்டுங்களை திருட சொல்லியிருப்பா. மீரா, அவங்க திருடட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். நீங்க பேசாம சாப்பிடுங்க. அது எப்படிமா? சீதாக்குன்னு வந்தது அவங்க எடுக்கலாம். மீரா, சாப்பாடு தானே, சாப்பிட்டு போகட்டும், விடு. சத்யா, எடுத்தது நாம, ஆனா திருட்டு பட்டும் கல்பனா சித்தி மேல வந்துருச்சு. சீதா, எங்க உன்னோட டிஷ்ஷ காணோம்? அதுவா, போயிருச்சு. என்னது போயிடுச்சா? என்னம்மா நடிக்கிறாள்? என்ன பண்றது? சரி, இன்னொன்னு ஆர்டர் பண்ணலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க்கா, எனக்கு பசியே போயிருச்சு. சீதா, உன்கிட்ட தான் கேக்குறேன். எங்க உன்னோட டிஷ்னு கேட்டா போயிடுச்சுன்னு சொல்ற? சொல்லிடலாமாக்கா? வேற என்ன பண்றது? சொல்லிதானே ஆகணும். எனக்காக தானே ஆர்டர் பண்ணாங்க, நான் சாப்பிட்டேன், உள்ள போயிடுச்சு. நிஜமாவா? நீ சாப்பிட்டியா? நான் பார்க்கவே இல்லையே. நீ எப்ப சாப்பிட்ட? நீங்க பார்த்தாதே நான் சாப்பிடணுமா? நான் சாப்பிட்டேன், முடிஞ்சு போச்சு. ஓ, நீ சாப்பிட்டனா சரிதான், வேஸ்ட் பண்ணிட கூடாதுல்ல. முழுசா சாப்பிட்டியா? நான் உன்னை கவனிக்காம விட்டுட்டேன், அதான். விட்டா சத்தியம் பண்ண சொல்லுவாங்க போல இருக்கு. நல்லா இருந்திருக்குமே. ஆமாமா, சூப்பர். அக்கா, ம், எடுத்து வச்சுட்டு என்னமா சமாளிக்கிறாங்க பாத்தியலா? விட்டுத்தள்ள சீதா, ஆளுதான் ஸ்டைலா இருக்கா, சோத்து கலையரா.
யாருக்காவது வேற ஏதாவது வேணுமா? மகா எனக்கு ஒரு பேர் வேணும். உங்களுக்கு உததான் வேணும். கஷ்டப்பட்டு திருடினது நாம, சாப்பிடுறது கல்பனா சித்தி. அப்பா வீட்டு விருந்து பலமா? என்ன கிண்டலா? ஐயோ கிண்டல்லாம் ஒண்ணும் இல்ல, நிஜமா தான் கேக்குறேன். என்ன விஷயம்? என்ன விஷயம்னா? ஒண்ணும் இல்ல, உங்க எல்லாரையும் கூப்பிட்டு மகா லஞ்ச் வச்சாங்கல்ல, அதான் என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலான்னு. அதான் இன்னும் புரியவே இல்ல. காரணம் இருக்கும், அது உங்களுக்கு இன்னும் தெரியல, அப்படிதானே? சரியா சொன்னீங்க சத்யா. என்னமோ நடக்குது, ஆனா என்னன்னு தான் புரியல. மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நான் கலைச்சு போயிட்டேன். கண்டுபிடிக்கவே முடியல சத்யா. அதுதான் மகாலட்சுமியோட பலம். நமக்கே தெரியாம நைஸா கேம் ஆடுவாங்க. The great gambler. மகா விரதம் இருக்கா, பட்னியா இருக்கா, சிரிக்கிறா, ஹோட்டலுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போய் அன்பா கவனிச்சுக்கிறா. இதெல்லாம் எதுக்காக? என்னங்க நீங்க திருந்திருக்கலாம் இல்லையா? எதுக்கு தப்பா பேசுறீங்க? அவங்க நல்லது தானே செய்யறாங்க. நல்லது தானே இவ்வளவு ஈஸியா சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா அது மகாலட்சுமி. அந்த நல்லது எதுக்காக? ஆமாமா, காரணம் இல்லாம அந்த கன் ஃபைட் காஞ்சனா இறங்கி வர மாட்டாங்க. கன் ஃபைட்டா? என்னமோ போங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி வாங்க சாமி கும்பிடலாம். அம்மா நீங்க கும்பிடுங்கம்மா, நாங்க வரோம். சீதா, கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிடாம போக கூடாது. சரிம்மா நாங்க வரோம், நீங்க போங்க. சரி. மகா மாறிட்டாங்கன்னா பைத்தியம் ஆயிட்டாங்களா? சத்யா, ஏதாவது சூழ்ச்சி இருக்கும், இல்லனா நான் சொன்னதுதான். என்ன? பைத்தியம் ஆயிட்டா நல்லா இருக்கும். கிண்டல் இல்ல, சீரியஸ் தான். என்ன தேடி ரூமுக்கு வந்து ஹோட்டலுக்கு போலாம் வான்னு சொல்லி கைய புடிச்சு கூட்டிட்டு போனாங்க. என்னால நம்பவே முடியல. ஆத்தா சன்னதிக்கு வந்திருக்க, உனக்கு ஒரு குறையும் வராது. போயிட்டு வா. தாயி வா, தாயி வந்து குறி கேட்டுட்டு போ. இல்லம்மா வேண்டாம். முத்தாரம்மா என் நாக்குல வந்து நல்ல வாக்கு சொல்ல போறா. ஏன் தாயி வேணாம்னு சொல்ற? அவதானே உன் குலசாமி. உன் மகளுக்கு குறி சொல்ல காத்துக்கிட்டு இருக்கா. வந்து கேளு தாயி, வந்து கேளு. பேர் சொல்லு தாயி. சீதா. சீதா. திரும்பவும் சொல்லுத, என்னமோ நடக்குது. என்னவா இருந்தாலும் அது மகாலட்சுமிக்கு நல்லதாவும் உங்களுக்கு கெட்டதாவும் தான் இருக்கும். அதுல டவுட்டே இல்ல. ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு என்ன கெடுதல் பண்ண போறா மை டியர் சிஸ்டர்? அந்த கன்ஃபியூஷன் தான். வீட்டுக்கு போனா தெரியாதானே போகுது. அப்பனா வீட்டுக்கு நானும் வரேன். வேண்டாம்,
உங்களை கண்டாலே மகாவுக்கு ஆகாது. அதுக்காக தான் சொல்றேன் நானும் வரேன்னு. உண்மையாவே மகா மாறி இருந்தாங்கன்னா என்ன பார்த்தா கோவம் வராதுல்ல. சோ நான் வந்ததுக்கு அப்புறம் கோவம் வருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டே போச்சு. என்ன சீதா சொல்றீங்க? செக் பண்ணிட்டா போச்சு. உண்மையா பொய்யான்னு பாத்துடலாம். பார்க்கலாமா? பாத்துடலாமே. சரி வாங்க போய் சாமி கும்பிடலாம். சரி வாங்க. கல்யாணத்துல ஆரம்பிச்ச குழப்பம் இப்போ கருவறை வரைக்கும் வந்திருக்கு. அவ உண்டாயிருக்காதானே? ஆமாமா. எப்படி கரெக்டா சொன்னீங்க? நான் எங்க தாயி சொன்னேன், அவ சொன்னா. அத நான் உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். அகிலத்தை ஆள்ற ஆத்தா என்ன சொல்றா, நான் அதை கேட்டு சொல்றவ தாயி. நானும் உன்ன மாதிரி சாதாரண மனுஷிதான், கடவுள் இல்ல. உங்க வாக்கு சுத்தமா இருக்கு. அந்த முத்தாராமாவே வந்து சொல்ற மாதிரி இருக்குமா? சொல்லுங்கம்மா, சீதாவோட கரகம் எப்படி இருக்கு? சரி தாய், அது முத்தாரம்மாவோட குழந்தை. அவளுக்கு என்ன குறை? அக்காளுக்கு வந்த வர அவளுக்கு அமைஞ்சிடுச்சு. அவளை கட்டிக்கிட்டவன் சீதைக்கு ஏத்த ராம. ஆனா சொல்லுங்கம்மா, ஏதோ சொல்ல வரீங்க, ஏன் தயங்குறீங்க? சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். அதை மறைச்சாலும் வெளிச்சத்துக்கு வந்துதான் தீரும். வஞ்சம், சூழ்ச்சி, பகை, துரோகம் இதெல்லாம் சீதாவை சூழ்ந்து நிக்குது. நல்ல துணை, ஆனா தப்பான இடம். ஒவ்வொரு நாளும் சீதா கண்டத்திலிருந்து தப்பறா. உயிருக்கும் உதிரத்துக்கும் ஆபத்து இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஆபத்தா? தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுகோ. சீதா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீதா, நீ பயப்படாத. அரக்க கூட்டம், பேராசை பிடிச்ச பேய்ங்க, உதட்டுல இனிப்பு, உள்ளத்துல விஷத்தை வச்சிருக்கிற மனுஷங்க. உதட்டால சிரிப்பாங்க, ஆனா அதுக்குள்ள பல அர்த்தங்கள் இருக்கும். மா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா. பயப்படாத தாயி. சூழ்ச்சியும் வஞ்சகமும் நிறைஞ்சவங்க மத்தியில தான் உன் பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கா. கருவறைக்குள்ள உருவான ஜீவனை உள்ளுக்குள்ளேயே அழிச்சு சமாதி கட்ட துடிக்கிறாங்க. எல்லா தடையும் மீறி அந்த முத்தாரம்மா உன் பொண்ணை காவ காத்து கருவில் இருக்கிற குழந்தைய காப்பாத்துவா. ஒவ்வொரு நொடியும் அந்த முத்தாரம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. பல கண்டத்தை தாண்டி தான் சீதா உண்டாயிருக்கா. உன் பொண்ணு சீதா நிமிர்ந்து நிக்கணும். பாசத்துக்கும் வேஷத்துக்கும் அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். கோபத்தையும் பாசத்தையும் குழப்பிக்காம கண்காணிக்கணும். புதுவரவு பிடிக்காத கொள்ளிவாய் பிசாசுங்க வஞ்சகத்தோட சுத்தி வருது. சீதா பல தடைகளை தாண்டணும், பல எதிர்ப்புகளை எதிர்த்து நிக்கணும், வஞ்சகத்தை வெல்லணும்.
துரோகத்துல இருந்து மீளணும். முத்தாரம்மனை நம்பு, அவளுக்கு கை கொடுப்பா. அம்மா, சீதாவுக்கு எல்லாமே அந்த முத்தாரம்மன் தான். அவ துணையா நின்னு என் புள்ளைக்கும் அவ வயித்துல இருக்கிற உயிருக்கும் எதுவும் நடக்காம அவ தான் காப்பாத்தணும் தாயே. இரவு பகல் எல்லா நேரமும் சூழ்ச்சி சூழ்ந்திருக்கும். சாக்கிரதையா இருக்க சொல்லு. அவளை முத்தாரம்மாவை வேண்டிக்க சொல்லு. ஓம் சக்தி. இந்தா, இத அவ கையில கட்டிக்க சொல்லு. சூனியம் அண்டாது, சூழ்ச்சி வெல்லாது, பகை அறுக்கும், பலன் கிடைக்கும். சரி, போயிட்டு வா தாயி. சீதா, இந்த கைய காட்டு. என்னம்மா? காட்ரி. எதுக்குமா? கோவில்ல குறி பாக்குறவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட குறி கேட்டேன். உன்னை சுத்தி சூழ்ச்சி நடக்குதாம். உன்னையும் உன் குழந்தையும் அழிக்க பாக்குறாங்களாம். அந்த முத்தாரம்மா உன் பொண்ணை காவ காத்து கருவில் இருக்கிற குழந்தைய காப்பாத்துவா.